நான் திருப்பதி கிருஷ்ணன். என்னோடய சேனல் டிகே டெல்ஸ் புதுசாக வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி பேச போகிற ஒரு டாபிக் என்னென்னா, எல்லாருக்குமே ஒரு நோஸ்டால்ஜிக்கான ஒரு ஃபீலிங். அதை யாருமே மறுக்க முடியாது. கண்டிப்பாக இதை நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி வந்திருப்போம். முக்கியமாக நான் சொல்கிறது அந்த ஸ்கூலிங் டைமில் ஒரு 10th இல்லை 12th போர்டு எக்ஸாம் எழுதும் போது, அந்த போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஃபீலிங் வரும் நமக்கு. அதாவது குளிர்காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு காலம், அதாவது ஹாட்டம்னு சொல்லுவாங்களே, அந்த இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இலையுதிர் காலம்தான் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மாதிரியான ஃபீலிங். அது பர்சனலாக நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னா, அந்த டைம்லலாம் எனக்கு என்னமோ அப்படியே ஒரு லைட்டாக ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா நம்ம வெயிட்லாம் கீழே வச்சுட்டு கொஞ்சம் மேலே போன மாதிரி. எப்படின்னா, நீங்கள் உடனே என்னடா இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த இலையெல்லாம் விழுந்து ரோடில் நம்ம ஸ்கூல் போகும்போது, இன்னும் 1 மாதம் இல்லை 2 மாதம் தான் நமக்கு ஸ்கூலு. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு 1 மாதம் நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம், இந்த சம்மர் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வரும். நடக்க போகிறது முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா, அது நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபீலிங்கே வேறு. நடக்க போகிற கெட்ட விஷயம் சொன்னால் வாழவே முடியாது, அது வேறு. அந்த நம்ம 1 மாதம் லீவில் அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குல்ல, அது முன்னாடியே நமக்கு தெரியும் போது ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா, அந்த ஃபீலிங்கே வேறுங்க. நான் பர்சனலாக என் ஃப்ரெண்ட்ஸு, நான் இந்த ஊரில் எங்கள் வில்லேஜில் நாங்கள் எப்படி இது பண்ணுவோம்னா, அந்த இலையுதிர் காலம் வந்துச்சுனாலே நாங்கள் தனித்தனியாக ஒரு 4-5 பேர் அங்கங்கே உட்காரும்போது, அந்த அந்த வெயில், கோடைக்காலம் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய்யுங்க. உண்மையாக கோடைக்காலம் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். கோடை காலத்தில் தான் யாருக்குமே நோய் வராது. சம்மரில் தான் நம்ம எல்லாம் ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிடுவோம். நமக்கு அப்போ தான் அந்த வில்லேஜில் 6 குளங்களில் தண்ணி கொஞ்சம் இருக்கும். அப்போ தான் குளிக்கிறது, கிணத்துல போய் குளிக்கிறது, பசங்களோடு சேர்ந்து பம்பு செட்டில் குளிக்கிறது, ஆற்றுல மீன் பிடிக்கிறது. நான் பர்சனலாக எனக்கு இந்த சீசன் மட்டும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சம்மர் சீசனும், அந்த சம்மருக்கு முன்னாடி இருக்கிற அந்த குளிர் காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த இலையுதிர் காலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காலம். ஸ்கூல் போகும்போதே சரி, அந்த ஸ்கூல் அந்த ஆம்பியன்ஸே நல்லாயிருக்கும். எப்படின்னா, இந்த பருவத்தை சில பேர்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க. இது அது நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணும்போது, நமக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா இல்லை எல்லாருக்குமே இப்படி தோணுமா, இது அவங்களும் ஃபீல் பண்ணியிருப்பாங்களா, அதுதான் நான் வீடியோ ஃபஸ்ட்லேயே சொன்னேன். இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். சன்செட்டுமே பிரமாதமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் தான். இந்த காலகட்டத்தில் தான் சன்செட்டும் பயங்கரமாக இருக்கும். நம்ம பார்க்குற அந்த வியூ, அந்த ஸ்கைனுடைய கலர்ஸு எல்லாமே. இந்த காலத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் என்ன சொல்கிறதுன்னா, இப்போ தான் எல்லாமே இந்த இலைங்கெல்லாம் கொஞ்சம் இதாகிட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா விழுக ஆரம்பிக்கிறது. விழுந்து அந்த சம்மர் இது முடிஞ்சு இலை துளுக்கும். இந்த காடுங்களெல்லாம் அவங்களே நெருப்பு வச்சுருவாங்க, இந்த ஆடு மேய்க்கிறவங்க அவங்க எல்லாம். அது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக கடுப்பாக இருக்கும். ஆனால் அது திரும்ப முளைச்சி துளுத்து வரும்போது நமக்கு அப்படி எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படியே முன்னே இருந்ததை விட பயங்கரமாக ப்ளூம் ஆகிற மாதிரி இருக்கும் எல்லாமே. அடுத்து இந்த சம்மர்னு வந்துட்டாலே மாங்காய் மரம். நான், என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கானே அவங்களோட மாங்காய் மரம் இட்டு இந்த ஒரு ஷோல்டரு கல் எரிஞ்சு இந்த ஒரு ஷோல்டரே வலிக்குங்க. அப்படிப்பட்ட சீசனுங்க இந்த சீசனு. இப்போ எல்லாமே உட்காந்து பார்க்கும்போது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் திரும்ப அனுபவிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வயசு ஆகிட்டே போகுது. இன்னமும் இருக்குது, இன்னமும் நினச்சா இது பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்கிற பசங்க இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக இல்லை. எல்லோரும் ஃப்ரீ ஃபயர் செக்னு சுடுறானுங்க, இது பண்ணுறானுங்க, எப்படி தான் இருக்கிறானுங்கன்னே தெரில. இந்த இதை பயன்படுத்திக்க மாட்டேன். இந்த வில்லேஜ் லைஃப்பில் எங்களுக்கு கிடைச்ச வில்லேஜ் உண்மையிலே சொர்க்கம் மாதிரிங்க. நாங்கள் கிஃப்டடு ஒரு வில்லேஜில் தான் வாழ்கிறோம். ஒரு கடவுள் கொடுத்த சொர்க்கம் தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே இருக்குது. ஆறு இருக்குது, ஏரி இருக்குது, குளம் இருக்குது, குட்டை இருக்குது, கிணறுங்க இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த சீசன் நான் இந்த சீசனை பற்றி சொல்ல வர்றதுன்னா, ஆரம்பத்துலேருந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். இவன் என்னடா சொல்கிறேன் ஏதோ சொல்ல வரானா, என்ன சொல்ல வரான்னு தெரியலன்னா, இந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் வந்திருக்கா, இதை நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இந்த காலத்தை இந்த பர்டிகுலர் இலையுதிர் காலம்
இந்த சம்மருக்கு முன்னாடி அந்த சம்மர் ஆக்சுவலி எல்லாருக்குமே பிடிக்கும். சம்மர் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. சம்மரில் தான் வந்து நம்மளுக்கு பிடிச்ச சினிமாஸ் வந்து டெலிவிஷனில் போடுவோம், நம்மளுக்கு பிடிச்ச படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும், ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிட முடியும், அண்டு மாங்காய் இன்னும் என்னென்ன இந்த சம்மர் சீசனில் வர்றது. இது சம்மருக்கு தான் 12 மாதத்தில் வந்து யாருமே என்ன வேலைக்கு போனாலும் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் ஒரே ஒரு இதை மட்டும்தான் அனுபவிப்பாங்க. சம்மர் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பிடிச்சது. அதுக்காக தான் சம்மர் வெக்கேஷனுக்கு லீவ் விடுறாங்க. வெயில் அதிகமாக இருக்கும். வெயில் அதிகமாக இருக்கிற டைமில் வீட்டை விட்டு வெளியே வராதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. பட் அது சேஃப் தான். ஆனால் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற ஒரு டைம் வந்து சம்மர் டைம் தாங்க. இந்த ஃபீலிங் உங்களுக்கும் இருக்கான்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோ வந்து இதை வந்து ப்ரீஃபாக உங்களுக்கு சீக்கிரமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதை உங்களுக்கு புரிஞ்சிக்க வைக்க ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன் நானாக பேசி ஒரு சொந்தமாக ஒரு கண்டென்ட் இது பண்ணி. கண்டென்ட் இதுக்கு மேலே தான் ஸ்கிரிப்டாக ரைட் பண்ணி பண்ணலான் இருக்கேன். இது வந்து ஒரு வெள்ளோட்டம் தான். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணிவிடுங்க.